கைரேகையும் ஜோசியமும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு சொல்லுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தா அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை வருது அப்படின்றப்ப அந்த கிரகத்தை வட்டம் போட்டு இது இவங்க அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம்ன்றத நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் பரீட்சைக்கு உட்படுத்துறோம். அப்ப அந்த கிரகம் திருப்பி ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதகத்திலே முக்கியத்துவம் அடைவு அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை வருது. அப்ப அந்த கிரகம் தான் அவங்க அப்பாவை குறிக்குது அப்படின்றத நம்ம நோட் பண்ணி அதை என்ன பண்றோம்னா அதை வந்து அப்பா காரகன்னு பிரிக்கும். அது போல கண்டுபிடிக்கிறப்ப சூரியன் தான் வந்து ஒரு ஜாதத்துல அப்பாவை குறிக்குது. சரி, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப சூரியன் தான் அப்பாவை குறிக்குது, சந்திரன் தான் அம்மாவை குறிக்குது, புதன் தான் சகோதரி குறிக்குது, செவ்வாய் தான் கணவனை குறிக்குது, சுக்கிரன் தான் மனைவி குறிக்குதுன்றது பேசிக் ரூல். இது வந்து அனுபவத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி கையில இந்த இடத்துல ஒரு கோடு வந்து அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப எல்லாத்துக்கும் அந்த இடத்துல கோடு வரவங்களுக்கும் அப்பாவுக்கு பிரச்சனை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்த என்ன நாம குறிக்கலாம், சூரியன் குறிக்கலாம். அப்ப சூரியனுக்கும் கைரேகைக்கும் தொடர்பு இல்ல, ஆனா சூரியன்றது ஒரு குறியீடு, சிம்பாலிசம், சிக்னிபிகேட்டர்ஸ். ஓகேங்களா? அப்ப நம்ம அஸ்ட்ராலஜில ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அதே காரணங்களை கொண்டு வந்து என்ன பண்றாங்க, யூஸ் பண்ணிக்கிறோம்.